ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டு தோட்டம் vlogs. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தோட்டத்தில் தேங்காய் போடுறதுக்காக ஆட்கள் வந்திருக்காங்க. தேங்காய் போட்டு 2 மாதம் ஆயிடுச்சுங்க. அதனால் இப்போ தேங்காய் போடுற டைம் ஆயிடுச்சுங்க. அதனால் இன்றைக்கி வந்திருக்குறாங்க. நாங்கள் கூப்பிடணுங்கிற அவசியம் இருக்காது. அவையிலே கரெக்டாக போட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. கரெக்டாக அவங்க 2 மாதத்துக்கு ஒருக்கா கரெக்டாக போட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. காய்க்கு பார்த்தீங்களா, அவங்க மரத்துலேருந்து கீழே இறக்கி கொடுக்கறதுக்கு 70 பைசா வாங்குறாங்க ஒரு காய்க்கு. மற்றபடி நம்ம தனித்தனியாக இருக்கிற அந்த மரத்தடி இருக்கிற காயெல்லாம் கும்மியை சேர்த்தி போடுறதுக்கு பார்த்திங்கன்னா அது தனியாக நம்மளோட செலவுங்க. அவங்க காய் மரத்துலேருந்து வெட்டி கொடுக்கறதுக்கு மட்டும் 70 பைசா வாங்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா மரத்தில் ஏறி தான் தேங்காய் போடுவாங்க. ஆனால் இப்போ கீழே சல்லக்கத்தி வச்சு எல்லாம் போட்டுக்கிறாங்க. எவ்வளோ பெரிய மரமாக இருந்தாலும் சரி, அந்த மூங்கில் குச்சி இருக்குது இல்லைங்களா, அதை ஒரு பெரிய மரமாக இருந்தது அப்படின்னா ஒரு 2 குச்சியை ஜாயின் பண்ணி அதில் போட்டுருவாங்க. எவ்வளோ பெரிய மரமாக இருந்தாலுமே இப்போவெல்லாம் யாருமே ஏறுறது இல்லைங்க மரத்தில். கீழே இருந்தே பார்த்தீங்கன்னா சல்லக்கத்தி யூஸ் பண்ணி தான் தேங்காய் போடுறாங்க. இப்போ பாருங்கள், இந்த மரத்தில் போட்ட தேங்காயில் எவ்வளோ எறும்பு இருக்குது அப்படின்ட்டு. ஒவ்வொரு மரத்துலையும் ஏறி போடுறது அப்படிங்கிறதே கொஞ்சம் கஷ்டமான வேலை தாங்க. இந்த மாதிரி சல்லக்கத்தி இப்போ யூஸ் பண்ணி இதிலேருந்து தான் பார்த்திங்கன்னா தேங்காய் போடுறாங்க. ஃபஸ்ட் எல்லாமே மரத்தில் ஏறி தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ யாருமே இந்த மாதிரி மரத்துல எல்லாம் ஏறுறதில்ல. சல்லக்கத்தி யூஸ் பண்ணி தான் தேங்காய் எல்லாம் போட்டுக்கிறாங்க. தெரிச்சு வந்துடும். இங்கேயே நின்றுக்கலாம். அங்கே போனோம்னு வெய்யே தெரிச்சு இங்கே வந்துடும். நம்மக்கிட்ட நம்ம மேலே விழுந்துரும். ஊ போச்சே. கீழே விழுந்தா போச்சே அப்படிங்கிறது. என்ன பண்ற? உள்ள பூந்துட்டு என்னது இது? பாப்பா என்ன பண்றா? பாப்பா என்ன பண்றா? டீ குடிக்கிறியா? இளநீ 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 வெட்டியாச்சே. இளநீ வெட்டி இனியா குடிக்கிறா? நானா குடி குடி ஃபுல்லாக குடிச்சிடணும். என்ன இருக்கு அதெல்லாம்? தேங்காய் குடிக்கல, குடி. தேங்காய் அப்படியே குடிக்கல, குடி. போதுமா? என்ன வேணுமா? சரி குடி, மெதுவா குடி, மெதுவா. அம்மா குடிச்சாச்சு, நீ குடி. அம்மா குடிச்சிட்டேன், நீ குடி. அம்மா குடிச்சாச்சு, நீ சிந்தாம குடி. கீழே சிந்தது பாரு, கீழே ட்ரெஸ்ஸில் சிந்தது பாரு. இந்தா நான் கொடுக்குற, குடி. நானே பிடிச்சிக்கிறேன், நீ குடி. போதுமா? போதுமா? தண்ணி போதுமா? வெட்டுறதா? வெட்டித்தரேன் சாப்பிடல, தள்ளிக்க. நம்மளோட வரி கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா காய் பிடிச்சிருக்கு. 2 செடி வச்சேன். 2லேயுமே பார்த்திங்கன்னா பிஞ்சு, ஒரு 2லேயுமே 2 காய், அது போக பிஞ்சும் பார்த்திங்கன்னா இருக்குது. இன்னும் ஒரு 2 நாள் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே பெருசாகிக்கும். அதுக்கப்புறம் நம்ம அறுவடை பண்ணிடலாங்க. அடுத்தது நம்மளோட புடலங்காங்க. புடலங்காய் பார்த்திங்கன்னா சரி செடியை எடுத்துடலான்னு நினச்சேன். ஆனால் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பிஞ்சு ஒன்று இருக்குது. அது போக இந்த இடத்துல ஒரு பிஞ்சு ஒன்று வச்சுருக்கு. இப்போதைக்கு புடலங்காய் கொடியில் பார்த்திங்கன்னா 2 பிஞ்சு தாங்க இருக்குது. அடுத்தது இது சீத்தாப்பழங்க. சீத்தாப்பழம் சாப்பிட்டு அதிலிருந்த விதையை போட்டது தான் நல்லா முளைச்சி வந்திருக்கு. இப்போ அதுலேயும் பார்த்திங்கன்னா பூக்கள் வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. இந்த பூக்கள் பூத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோ மனமாக இருக்குதுங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா பிஞ்சும் வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட இந்த செடிக்கு 4 வருஷம் ஆக போகுதுங்க. விதை சாப்பிட்டு போட்டது இப்போ நம்மளுக்கு காய் கொடுக்க ஆரம்பிச்சிருக்குது. பார்க்கலாம் இதெல்லாம் எப்படி நல்லா பழுத்து வருது. அணில்கிட்ட இருந்து மெயினாக காப்பாற்றி கொண்டு வரணுங்க. சுற்றி தென்னை மரம் இருக்கிறதுனால அணிலோட அட்டகாசம் நிறையாவே இருக்குது. பக்கத்துலேயே நம்மளோட கொய்யா மரமும் இருக்குதுங்க. அதிலிருந்தும் பார்த்திங்கன்னா பழுக்கிற பழங்களை அது அணில் சாப்பிட்டது போக இருக்கிறதா நம்மளுக்கு கிடைக்கும். பூக்கள் பார்த்திங்கன்னா அந்த பூத்ததுக்கு அவ்வளோ மனமாக இருக்குது. வீட்டு பக்கத்துலயே இருக்கிறதுனால நல்ல ஒரு வாசனையா இருக்குதுங்க. இப்போதைக்கு நம்மளோட சீத்தாப்பழ மரத்துல ஒரு 4-5 பிஞ்சு இருக்குதுங்க. பூக்கள் தான் நிறைய வச்சிருக்குது. அந்த பூக்கள் எல்லாம் காயா மாறுமேனுங்கிறது தெரியல, பார்க்கலாம். இந்த சீத்தாப்பழ மரத்துக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா நித்திய கல்யாணி வச்சுருக்கேங்க. இதோட கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஒயிட்டு சுற்றியுமே நடுவில் பார்த்தீங்கன்னா ரோஸ் கலரில் சூப்பராக இருக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா மாட்டுக்கு தீவனம் எடுத்துகிட்டு வரும்போது அந்த கடையில் இருந்தது, அப்படியே சுட்டுட்டு வந்துட்டேன். ஒரே ஒரு கோல் மட்டும் கொண்டு வச்சேன், நல்லாவே தழைஞ்சி வந்துருச்சுங்க. இதுக்கு பக்கத்துலேயே நம்மளோட வரி கத்திரிக்காய் செடி ஒரு 4-5 செடி வச்சுருக்கிறேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா காய்கள் இப்போ தான் பிடிக்கிறக்கு ஆரம்பிச்சிருக்குதுங்க. இன்றைக்கி ஒரு 2 செடியில் ஒரு 2 காய் இருக்குது. அதுக்கு போக ஒரு பிஞ்சு ஒரு 2-3 பிஞ்சு இருக்குதுங்க. இது கொய்யாப்பழ மரத்துக்குமே சீத்தாப்பழ மரத்துக்கு அடியில் இருக்கிறதுனால அதோட நிழலில் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நல்லா பெருசாக வரல. ஆனால் காய்கள் கொடுக்கறக்கு ஆரம்பிச்சிருக்குதுங்க. இந்த சீசனில் பார்த்திங்கன்னா நம்மளோட கொய்யா மரத்துலேயும் நிறைய பிஞ்சுகள் வச்சுருக்குதுங்க. மரம் என்னமோ சிறுசு தான், ஆனால் காய்கள் பார்த்திங்கன்னா இந்த டைம் நிறையாவே இருக்குது. 2-3 மழை பெஞ்சது இல்லைங்களா, அதுக்கு நல்லாவே தளைஞ்சு பூக்கள் பூத்து இப்போவுமே காய்கள் பிஞ்சுகள் வச்சுருக்குது பாருங்கள். வெள்ளைப்பூச்சி நிறைய இருந்தது. இப்போ இந்த சீசனில் மழை பெஞ்சங்காட்டி அந்த இலை எல்லாமே விழுந்து புதுசாக துளிர் விட்டு இப்போ காய்கள் வச்சுருக்குதுங்க. இது எல்லாமே எப்படி வருதுங்கிறத வரக்கூடிய வீடியோக்களில் பார்க்கலாம். அதே மாதிரி நம்மளோட மாதுளம்பழமும் நிறைய இந்த டைம் பூ பூத்துருக்கு. அதே மாதிரி பிஞ்சுகளும் நிறைய வச்சுருக்குதுங்க. பிப்ரவரியிலேயே பார்த்திங்கன்னா பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஏப்ரல் ஒவ்வொரு பிஞ்சுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாகிட்டே இருக்குதுங்க. காய் 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 பொறிக்காத காயை பொறிச்சேன்னு வெய்யி, அப்புறம் காய் உனக்கு கிடைக்காது. நீதான் காயை பொறிக்கக்கூடாது. இந்த கீழே கிடக்கிற பிஞ்சுக்கெல்லாம் காரணம் நீதான். சின்ன வாண்டு எவ்வளோ காய் கிடக்குதுன்னு வரு, வீணா போச்சல்ல. பெருசானதுக்கப்புறம் இனியாக்கு அம்மா பொறிச்சு கொடுக்குற, அதுக்கப்புறமா சாப்பிட்லாம். நானா சரி பறிச்சுக்கலாம். காய் தான், அதெல்லாம் பெருசாகணும். நீ பிடுங்கிறாத. அதெல்லாம் பெருசானதுக்கப்புறமா பறிச்சுக்கலாம். இதுதான் கடைசியாக இருக்கணும், சரியா? இதெல்லாம் பொறிக்கக்கூடாது நீ. நானா தண்ணியா? சரி வா போலாம். வா போலாம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட வீடு தோட்டம் vlogs சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இனி அடுத்த ஒரு அழகான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி. ஹாப்பி கார்டனிங்.